வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் கமகமன்னு ஒரு பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலை நெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிக்குது. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அதே மாதிரி 3/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இதே டம்ளரில் எல்லா காய்கறிகளும் சேர்த்து 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணில் போட்டுட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 1 டம்ளருக்கு கரெக்டாக இருக்கும். அளவு தெரியாமல் நம்ம காய்கறிகள் நிறைய போட்டோம்னா சாதம் கம்மியாக இருக்கும், காய்கறிகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த அளவு கரெக்டாக எப்பயுமே எடுத்திங்கன்னா சரியாக வரும். இப்போ இது கூடவே ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முதலே சேர்த்தோம்னா கருகிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். விசில் விட்டு வரும்போது அந்த முந்திரியோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த பிரியாணியில் இறங்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ இப்படியே இது வேகட்டும். காய்கறி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அந்த தக்காளியில் உள்ள ஈரப்பதத்திலே காய்கறி வேகட்டும். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காய்கறி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். ஒரு அரைப்பதம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எந்த கிளாஸில் எடுத்தோமோ அதே கிளாஸில் 1 டம்ளருக்கு தேங்காய் பால், 3/4 டம்ளருக்கு பசும்பால், பாக்கெட் பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டும். நான் வந்து இந்த டம்ளரில் தான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசி நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதே கிளாஸில் 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ காய்கறிகள்லாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு தேங்காய் பால், 3/4 டம்ளருக்கு பாக்கெட் பால் இல்லை பசும்பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு ஜீரக சம்பா ரைஸு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு தடவை நல்லா அடியில் வந்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா உதிரியாக வந்துருச்சு. பாருங்க, நல்லா கமகமன் வாசனையாக சூப்பராக இருக்குது. ஸோ ரைத்தாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.